ஸோ ஹே காய்ஸ், இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படம். ரொம்ப பிடிச்ச படம்னே சொல்லலாம். நீங்களும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம். ஆனால் கொஞ்சம் ட்ராமா மாதிரி போகும். உங்களுக்கு ட்ராமா பிடிக்கணும்னா நான் சொல்கிற படத்தை இன்றைக்கே போய் பாருங்கள். இது வந்து ஒரு ஈரானியன் ஃபிலிமு. ஒரு ஈரானியன் ஃபிலிம் ஒரு முதல்ல ஆஸ்கார் வாங்கின படம்னா அது இதுதான். செப்பரேஷன். இது சூப்பராக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இது 2 தான் இருக்குது. இந்த படம் வந்து நல்லா இருக்குது, சூப்பராகவே இருக்குது. நிச்சயமாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும். இது என்னோடய மூவி ரெக்கமெண்டேஷன். இனி டெஃபினட்டாக நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 மூவிஸ் பார்த்துருப்பேன். உண்மையாலுமே 1000 மூவிஸ் பார்த்துருப்பேன். 1000 1500 மூவிஸில் வந்து பார்த்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அதில் இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக பாருங்கள். கொஞ்சம் ட்ராமாவாக இருக்கும். நோ ஆக்ஷன் சீக்வன்சஸ், கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் எதுவுமே இருக்காது. இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரோட பீக்கான ஸ்க்ரீன் ப்ளே இது தான். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். செப்பரேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த டைரக்டர் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஆஸ்கர் வாங்கினார். அதாவது ஈரானியன் கண்ட்ரிலேருந்து. இன்றைக்கி ஈரானில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பிரச்சனை நடக்குதுல்ல. ஸோ அதுக்காகவாச்சும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக பிடிக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் படம்.